ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தமிழ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அப்படி சொல்லி இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது ஃப்ரீ டைமில் ரொம்ப வெட்டியாக இருக்கும் போது என்ன ஆக்டிவிட்டிலாம் இன்வால்வ் ஆகலாம், நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்கவே கிடையாது. நான் ஒரு லிஸ்ட் ஒன் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்வியஸ்லி சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். பட் ஞாபகப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அப்படி இந்த வீடியோவை நினச்சிக்கோங்க. மேபி நான் இதை எனக்கே நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படின்றத கூட நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ கொடுக்கலாம். த வெரி ஃபர்ஸ்ட் திங், ட்ராயிங் ஆர் பெயிண்டிங் போர் அடிக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு இல்லை சில பேருக்கு வந்துட்டு ட்ராயிங் பிடிக்கும், பெயிண்டிங் பிடிக்கும். பட் அட்லீஸ்ட் ஆனால் எல்லாருமே ட்ராயிங் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போகும்போது எக்ஸாம் பேப்பரில் எழுதி முடிச்சாச்சு, வெட்டியாக இருக்கும், டைம் பாஸ் ஆகணும் கொஞ்சம் நேரம். ஏன்னா ஹால் விட்டு அனுப்ப மாட்டாங்களே, எக்ஸாம் முடிச்சுட்டா நாங்கள் பேப்பர் பிடிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப முடியாதுல்ல. ஸோ அந்த கேப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிறுக்கல் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். அப்போ தான் ஆர்டிஸ்ட்னால் யார் எங்கே இருக்காங்கன்றதே தெரிய வரும். அந்த பேப்பரில் தான் தெரிய வரும். ஓகேவா? நான் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் ஆர்ட் பண்ணுறேன், வரைகிறேன், பெயிண்ட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் இல்லை. நிஜமாக ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது கிறுக்கணுன்ற பேரில் கூட அது ஒரு ட்ராயிங்காக நீங்கள் வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் காட்டாதீங்க. ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஃபோன் நோண்டுறதுக்கு இந்த சும்மா கிறுக்கிறது எவ்வளோ பெட்டர் இல்லை? எனக்கு என்னவோ பெட்டர் தான் தோணுது. ஸோ அது ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி பெயிண்டிங் ட்ராயிங் இல்லைன்னா சில பேர் கிராஃப்ட் பண்ணுவாங்க. சில பேர் நிஜமாகவே சூப்பராக கிராஃப்ட் பண்ணுறாங்க. லைக் வந்து இந்த வால் ஹேங்கிங்கு, அதுக்கப்புறமா சீலிங்கில் ஹேங் பண்ணுறது, பென் ஸ்டாண்டு, பென்சில் ஸ்டாண்டு, அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி நிறையா பண்ணுறாங்க. அது கூட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அண்ட் பண்ண தெரியாதவங்களும் லைட்டாக ட்ரை பண்ணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளாக ஒரு இது மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்கலன்னா விட்டுருங்க. பட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஓகே, ட்ராயிங், பெயிண்டிங் அண்ட் தென் கிராஃப்ட், இதில் ஏதாவது டைம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணி பாருங்கள். ஆப்வியஸ்லி இட்ஸ் வொர்த் இட். நெக்ஸ்ட், ஓகே, செகண்ட் திங் இஸ் ரைட் அ ஃபிக்ஷன். ஓகே, ஃபிக்ஷன்னா லைக் நீங்கள் அதுக்கு நிறையா யோசிக்கணும், நிறையா அறிவு வேணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆப்வியஸ்லி நான் பர்சனலாக நிறையாவே ஓவர் திங்க் பண்ணுவேன். இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் வந்துட்டு மேண்டேட்ரியாக மைண்டில் ஓட்டிட்டு தான் இருக்கும். மேபி அதுக்கு கேரக்டர்ஸ்லாம் நானே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராமா ரன் பண்ணுற மாதிரி அது ஒரு இது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஹேபிட் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி எனக்கு இல்லவே இல்லைன்னா நிஜமாக சொல்லுங்கள். அது எனக்கு அது ஆர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி நம்ம மைண்டில் மட்டுமே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதுனா ஓகே, நம்மளால் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் அந்த ஸ்டோரி நல்லா கூட இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அது தோணும். ஸோ பெட்டர் லைக் ஓவர் திங்க் பண்ணி ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்டோரி கற்பனை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு பேப்பரில் காமிங்கல. அது நீங்கள் ப்ராப்பராக ஃபிக்ஷனு அது எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும் ஃப்ரம் டு தேங்க்ஃபுல்லி அந்தளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஃப்ளோவில் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வேண்டாம், ஏதோ ஒரு இதில் ரஃப்பாக எழுதுங்க. பட் ஸ்டில் மைண்டை ரொம்ப யோசிக்க விட வேண்டாம். அதுக்கு பதிலாக மைண்டில் யோசிக்கிற அந்த ஒரு ஸ்டோரியை வந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க. அது எதுக்கு நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியல. பட் இதுவுமே வந்துட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். பட் மைண்டை கொஞ்சம் நிறையா திங்க் பண்ண விடாது. அது இட்ஸ் குட் ஃபார் மென்டல் ஹெல்த். ஓகே, தேர்ட் விஷயம் போகலாமா? ஃபோட்டோகிராஃபி. ஓகே, எல்லாருமே மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். ஓகே, ஸோ நம்ம எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு வியூவோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அழகாக இருக்கு, கேப்சர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். பட் நம்ம ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறமா அது அழகாக இருக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக ஐ கான்ட் பி பிளான் அ சிங்கிள் டே, மேபி ஒரு ஹாஃப் டே பிளான் பண்ணி நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறேன். ஏன்னா நிச்சயமாக இப்போ ஃபோட்டோகிராஃபியில் பேஷன் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக இருக்கிறவங்க அதை பற்றி யோசிக்காதவங்க அது பண்ணவே மாட்டாங்க. ஸ்டில் ஒரு ஹாஃப் டே நிஜமாக நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா அந்த ஹாஃப் டே கொஞ்சம் நேரம் எங்கேயாவது ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் எனக்கு தெரியும், பிக்சர்ஸ் வந்து சூப்பராக வரும். மேபி லைக் உங்களை குரூம் பண்ணிக்கோங்க, ஒரு செல்ஃபி ஒரு பர்ஃபெக்ட் உங்களை நீங்களே ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிற மாதிரி கூட நினச்சிக்கோங்க. இல்லைனா ஒரு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் நல்லா குரூம் பண்ணிக்கோங்க, எந்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது ஒரு பார்க்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பாட் அழகான ஸ்பாட்டுக்கு போயிட்டு நீங்கள் நேச்சரை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை உங்களை நீங்கள் வந்துட்டு எந்தெந்த போஸ்ட்லாம் அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுதோ அதுக்கு ஒரு மாதிரி ஒரு டைம் ஒரு டேயோ ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் பெட்டர் தானே அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? ஓகே, ஃபோர்த் ஒன், ஸோ கோ ஃபார் வாக். ஆனால் இட்ஸ் நாட் ஃபார் எக்ஸசைஸ், ஆனால் வந்து லைக் மைண்ட்ஃபுல் வாக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நிச்சயமாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு விஷயம். ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு இருக்கட்டும், அது வந்து
ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் ஓகே இந்த ஒரு இடத்துல ஏதோ பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. அது ஏன் தெரியல, நான் பார்க்குற நிறையா விஷயத்தில் வந்துட்டு இந்த இடத்துல நான் ரெகுலராக போகிற இடம் தான், ஆனால் இந்த இடத்துல முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ அது வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு பண்ணும்போது ஓகே இந்த இடத்துல வேறு ஏதோ கட்டுறாங்க, அழகாக இருக்கிறவங்க பார்த்து வந்துடுவேன். லைக் இப்போ நம்ம ரெகுலராக போகிற ஸ்ட்ரீட்டு தான், பட் ஆனால் அங்கே என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் திடீர்னு வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த இடத்துல எதுவும் இருந்துச்சுல, ஒரு செடியோ ஏதோ இருந்துச்சுல அப்படின்னு கேட்டால் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ மார்னிங் டைம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் ஒரு ஈவினிங் டைம்னா கூட ஓகே தான். அப்போது செல்ஃபோன்ஸ்லாம் ஏர்ப்ளைன் மோடில் போட்டுட்டு ஒரு 5 minutes 10 minutes வாக் பண்ணாலுமே சரி, அங்கே என்ன இருக்குது நம்மளை சுற்றி, நம்ம எதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகிறோம், செடியாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டான பூவாக இருக்கே, இல்லை வீடு பார்க்க அழகாக இருக்கே, இந்த மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ஜஸ்ட்டு நான் போகிற வழியில் நான் என்னெல்லாம் பார்க்குறேன், மைண்ட்ஃபுல்லாக நான் என்னெல்லாம் பார்க்குறேன், அழகாக இருக்குன்றதை நான் ரசிக்கிறேன். அந்த ஒரு இதில் நம்ம ஒரு வாக் போயிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ஜேர்னலாக எழுதும்போது லைக் ஜேர்னலாக ஒன்றும் இல்லை, லைக் இதெல்லாம் நான் பார்த்தேன், அழகாக இருந்துச்சு, ரெகுலராக போகிற ஸ்ட்ரீட்டு தான் இருந்தாலும் நான் இதெல்லாம் பார்த்துட்டே இல்லைன்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதை எழுதி வச்சா நல்லாயிருக்கும். அது ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணும்போது ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணாமல் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, 5th one, ஸோ விச் இஸ் கார்டனிங். ஒரு கார்டனிங் தானே சொல்ல பண்ணியிருக்கேன், ஆனால் யோசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓகே, ஸோ ஒரு 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 பிளான்ட் வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது மேபி வச்ச உடனே அது ரொம்ப காசு போயிடலாம். ஒரு கொஞ்சம் டைம் அது எடுக்கும்ல, அது மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வளர்கிறதுக்கு கொஞ்சமாவது டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நமக்கு வந்துட்டு உடனே ஒரு ரிசல்ட் வரணும், இப்போதைக்கு இது உடனே நான் வச்சேன் அடுத்த நாள் எனக்கு வந்துட்டு ஒரு பழம் கொடுத்துருச்சு, ஒரு பூ கொடுத்துருச்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் அது நடக்காது கரெக்டாக. ஸோ அது மாதிரி ஒரு விதை போடுறோன்னா ஆப்வியஸ்லி ஒரு 5-10 days இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன என்னென்ன பிளான்ட் நமக்கு பிடிக்குதோ அதெல்லாம் ஒரு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நம்ம அதெல்லாம் வச்சு கொஞ்சம் அரேஞ்சாக பண்ணோன்னா அது நல்லாயிருக்கும். அது எப்போ நல்லாயிருக்குன்னா அது வந்து ஒரு பூச்செடினா அது எப்போ பூ தருதோ அப்போ வந்து அழகாக இருக்கும். ஃப்ரூட் அந்த மாதிரி எதாவது வைக்கணும்னா அது எப்போ பழம் தருதோ அப்போ நல்லாயிருக்கும். ஸோ பட் அது வரைக்கும் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் அது வந்து நல்ல ஆக்டிவிட்டி தான், நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், கோ ஃபார் அ ரைட்னா எங்கே போகிறது எதையுமே பிளான் பண்ணாதீங்க. மேபி சில டைம் தெரியாது எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாது. பட் ஆனால் வீட்லேயும் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயாவது போங்க, ஏதோ பிளேஸ்க்கு போகணும்னு தோணுச்சு, காஃபி குடிக்கணும்லாம் தோணுச்சுன்னா பண்ணுங்க. ஆர்எல்ஸ் ஜஸ்ட் எங்கேயாவது போங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க, அதுக்கப்புறமா வேறு எங்கேயாச்சும் போங்க. அப்படியே ஸ்ட்ரீட்லேயே கொஞ்சம் ஏதாவது சைக்கிள் இருந்தால் சைக்கிளில், 2 வீலர் இருந்துச்சுன்னா 2 வீலரில் போயிட்டு ஒரு ரவுண்டு மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? ரோட்டில் நிற்க சொல்கிறேன்னு நினைப்பீங்க, பட் ஸ்டில் எங்கேயோ போயிட்டு கொஞ்சம் நேரம் நிற்கிறோம், அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி ஊற்றி பார்க்குறோம், and then ரிட்டன் வரும். மேபி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது கூட பெட்டர்னு எனக்கு தோணுது. ஓகே, டோன்ட் கோ ஃபார் பார்க். வேறு எதுவுமே நிஜமாக பிளானே பண்ணாமல் ஸ்ட்ரீட்டில் மட்டுமே அவங்க சுற்றிட்டு இருக்கிறதும் ஒரு சின்ன ரியலைசேஷன் தரும். நம்ம எதை நோக்கி போகிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது திங்க் பண்ண தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போயிருக்கேன் ரொம்ப லாங்கில் இல்லைனாலுமே, பக்கத்தில் எதுவுமே இல்லை, நான் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, நான் கடைக்கு கூட போகல, பட் ஸ்டில் எங்கேயாவது போயிட்டு வரணும் சும்மா வச்சோம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், வெட்டியாக இருக்கிறதுக்கு இது நல்லாவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோ ஃபார் மூவி அலோன். ஓகே, சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். பட் சில பேர் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க, பட் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுவுமே நல்ல இது தான். ஒரு நல்ல மூவியாக ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறது போகாதீங்க. அண்ட் ஹாரர் பிடிக்கணும், ஹாரர் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் பீஸ் கொடுக்குற மாதிரி, இல்லை மோட்டிவேட்டடாக இருக்கிற மாதிரினாலும் ஓகே, அந்த மாதிரி மூவியை பிக் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு போங்க, நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள், ஏதாவது சாப்பிடுங்க, ரிட்டன் வாங்க. சில டைம் ஆனால் மூவிக்கெலாம் நமக்கு ஏதாவது ஒரு கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்கும் தான் கண்டிப்பாக தோணும். வச்சுட்டு தனியாக பார்க்குறதுமே நல்லா தான் இருக்கும், ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். மேபி இன்ட்ரோவர்ட்ஸாக இருந்தால் அது ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ட்ரை பண்ணிவிட்டால் அது ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக அது தரும். ஸோ ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் வந்து பாதி ட்ரை பண்ணியிருக்கேன். பாதினா மிச்சவங்க வர்ற வரைக்கும் நான் ஸ்டார்டிங் போயிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா மிச்சவங்க வருவாங்க, அந்த மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக தனியாக போய் பார்த்ததில்லை. பட் தட்ஸ் நாட் a difficult thing I feel. Okay. And the next thing is attending workshops. ஸோ சில பேருக்கு இதுலையுமே இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு ஒரு சில இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அதை பற்றி எனக்கு ஃபுல்லாக இன்றைக்கி நான் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்துட்டு அதிலே நான் போனேன்னா என்னால் எதாவது பண்ண முடியுமா, இல்லை பிடிக்காமல் போயிடுமோ லேட்டராக, அப்படிலாம் டவுட்ஸ் இருக்கும். பட் இப்போ ஒர்க் ஷாப்ஸ் வந்துட்டு
பேசிக்காக அதில் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி அதில் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்துட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இது இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அது என்ன வேணா இருக்கட்டுமே, மேக்கப்கான ஒர்க் ஷாப்ஸ் இருக்கலாம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கோர்ஸ் மாதிரி சொல்லிட மாட்டாங்க, பட் ஆனால் ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. பேசிக்காக இதுதான் இப்படி தான் இருக்கும், பட் இதுலேயே நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக நிறையா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. ஸோ அது மேக்கப்காக இருக்கலாம், ஸ்டைலிங் மாதிரி இருக்கலாம், இல்லைனா ட்ரேப்பிங்கில் இருக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் டெக்னிக்கலாக சம்திங் ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓகே ஏதாவது ப்ரோக்ராமிங்னாலும் சரி, இல்லை ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது லேர்ன் பண்ணுறது, வெப் டிசைனிங்கு, ஆப் டெவலப்மெண்ட்டு, கேம் டெவலப்மெண்ட்லாம் போடுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி, இல்லை அனிமேஷன், கிராஃபிக் டிசைனிங், இந்த மாதிரி எதுனாலுமே சரி. எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது, கொஞ்சம் தான் பிடிக்கும். ஆனால் அதுக்குள்ளே போனால் மேபி எனக்கு பிடிக்காமல் போயிடுமோ அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபர்தராக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஒரு கோர்ஸாக எடுத்து கூட பண்ணலாம். யூடியூப் இஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் அ டிஃப்ரெண்ட் ஸ்கில். ஸோ இல்லை நான் காசு கொடுத்து தான் கற்றுப்பேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்துட்டு தைரியமாக எடுக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப நல்லா எனக்கு நிஜமாக தெரியும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ யூ கேன் ட்ரை ஃபார் அ ப்ராப்பர் கோர்ஸ் லேட்டர் தென். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் கேர். ஸோ in a busy world, இல்லைனா in a lazy world, செல்ஃப் கேர் பண்ணுறதுலாம் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் திங். ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். அது சோம்பேறித்தனம்னு சொல்கிறதா, இல்லைனா பிஸியாக இருக்கேன், இதில் எங்கே நான் இதுக்குன்னு டைம் ஒதுக்குறது அப்படின்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் செல்ஃப் கேர் வந்து கான்ஃபிடென்ஸே இல்லைனாலுமே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக தரும். ஸோ மிச்சம் யாரும் உங்களை பார்த்து அட்மைர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் உங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும்ல. நேற்றை விட இன்றைக்கி நான் கொஞ்சம் குரூண்டாக இருக்கேன், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸோட வெளியே போகும்ல. இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் வருத்தே கிடையாது. நான் ரெகுலராக பண்ணுறேன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லுவாங்க. ஸோ எதை பண்ணுறதா இருந்தாலுமே தொடர்ந்து பண்ணால் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கான ஆளே கிடையாது. செல்ஃப் கேருக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட நான் ஐடியா தருவேன். பட் அதே ஐடியா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ணுவேன், அதுக்கு மேலே நான் தொடர மாட்டேன். ஏன் தப்பு தான் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 10 டேஸ் வந்துட்டு, எதுனாலுமே 10 டேஸ் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன ரிசல்ட்டாவது நமக்கு கிடச்சிரும் அந்த 10 டேஸில். சொல்கிறேன் 21 டேஸ்லாம் பண்ணால் ஒரு ஹேபிட்டாக மாறும்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு சின்ன ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அதுக்கு ஒரு 10 டேஸாவது தொடர்ந்து பண்ணிடுங்க. அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ த லாஸ்ட் திங் இஸ் டான்ஸ் ஆர் மியூசிக். ஓகே, ஸோ டான்ஸ் ஆட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு ரூமில் ஏதோ ஒரு சாங் போட்டுட்டு நம்ம ஆடுறது யாரை பார்க்க போகிறா, அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆடுவாங்க. சுத்தமாக ஆட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்லாவே ஆடுவாங்க. ஸோ யாருக்காகவும் இல்லை, நம்மளோட இன்னர் சைல்டு இல்லைனா ஒரு செல்ஃப் நம்மளோட செல்ஃப் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆக்கிறதுக்காக ஒரு பிடிச்ச பாட்டை போட்டு ஒரு சின்ன டான்ஸ் பண்ணலாம். ப்ராப்பராக பண்ணணும் இல்லை, கண்டிப்பாக எப்படி பண்ணணும் நமக்கு தெரியும். என்ஜாயபிளாக கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி தோணும்ல, அந்தளவுக்கு பண்ணலாம். ஓகே, ஒரு சாங் சில பாட்டில் நம்ம மறந்துருப்போம், எப்பயோ சின்ன வயசில் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர அது லிட்ரலாக மறந்துருக்கும். பட் அதை ஒரு பிளேலிஸ்ட்டில் கூட போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதை ஹெட்ஃபோனில் கேட்குறது நல்லா தான் இருக்கும். பட் சில இருந்தாலுமே அது ஒரு ரூமில் லவுடாக ஒரு சின்ன ஸ்பீக்கர்லேயும் அந்த மாதிரி போடும்போது அதோட வைப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ஆட தெரியாது, ஆட மாட்டேன்னு சொல்கிறோம் கூட, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பாட்டாச்சு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி நான் ஆடுவேன், அந்த ஒரு இது கண்டிப்பாக தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஒரு சில இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு சில இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங்னு எனக்கு தோணுது. மேபி ட்ரை பண்ண நான் சொல்கிறேன். நீங்கள் நிஜமாகவே இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மேபி யூ கேன் லீவ் அ கமெண்ட் ஓவர் ஹியர். I'll read it for sure. Okay, and what to say, இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பை பாய்.